வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இம்பைபிங் வேல்யூஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டீனேஜில் இருக்கிறதுல, அதாவது அடோலசன்ஸ் பசங்களுக்கு சிறப்பான நல்ல வழக்கங்களையும் நல்ல பழக்கங்களையும் வளர்த்து கொள்வது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்க பை திஸ் டைம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அடோலசன்ஸ் ஒரு பீரியட் எப்படி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெஸ், நம்ம பெரியவனா சின்னவனா, நம்ம எந்த வேலையை சரியாக செய்கிறோமா, நம்ம செய்கிறது எல்லாம் சரின்னு ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா, அப்படின்னு ஒத்துப்பாங்க மாட்டாங்கன்னு சொன்னால் அந்த வயசில் எப்படி இருக்கும்னு சொன்னால் தான் கேட்டதெல்லாம் கிடைக்கணும், தான் நினச்சதெல்லாம் நம்மளுக்கு ஓணும், அப்புறம் நம்ம சொல்கிறது எல்லாமே ரைட்டுன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு பிஹேவியர் இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி இந்த ஓசிலேஷன், நம்ம சின்னவனா பெரியவனா அப்படின்ற அந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் திறந்து போயிட்டு வரதுனால அவங்களுக்கு அப்படி ஒரு யோசனை இருக்கும். ஆனால் இந்த அடலசன்ஸ் பிஹேவியர் இஸ் வெரி மச் நார்மல். அப்போ சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கிறோம், அடலசன்ஸில் என்ன பிஹேவியர் இருந்தாலும் எது நம்மளுக்கு குறைபாடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த குறைபாடு அது அப்படியே இருக்கட்டும். யூ கண்டினியூ டு டூ த கரண்ட் ஒர்க்கு. கையில் என்ன இருக்குது, நல்லபடியாக ஸ்கூலுக்கு போனால் ஒழுங்காக படிக்கணும், வேவரிங் மைண்ட்லேருந்து வெளியில் பர்ஃபார்மன்ஸை படிப்பில் காட்டணும் அப்படின்றதெல்லாம் பிள்ளைங்களுக்கு மனசில் எடுத்து வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்களாங்க, அது தட் வில் கோ அலாங். அது என்னெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் டெய்லி என்ன பண்ணணும், தினமும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே சில முக்கியமான சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிட்டு தான் போகணும். என்ன ரிச்சுவல்ஸு, நிச்சயமாக சாமி கும்பிட்டுட்டு ஒரு நிமிஷமாவது தன்னோட வேலையை நம்ம செய்யணும் அப்படின்ற அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு, முடிஞ்சால் அம்மா அப்பாவுக்கு யார் வீட்டில் இருக்கிறாங்களோ சப்போர்ட் யாருக்கு பண்ணணுமோ அவங்க 2 பேர்த்துக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். அப்புறம் ஒரு முறை படிக்கும்பொழுதும் படிக்கிறதுக்கு முன்னாடி கையில் ஒரு நிமிஷம் எந்த பாடம் படிக்கணுமோ, சயின்ஸோ ஜியாகிரஃபியோ இல்லை கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அதுபோல் சயின்ஸாக இருந்தாலும், அதுக்கப்புறம் பயாலாஜிக்கல் சயின்ஸ் போல் பாட்னி ஜூ அதுபோல் சயின்ஸாக இருந்தாலும், இல்லை லாங்குவேஜ் என்ன படிக்கணும், இங்கிலீஷு தமிழ் இல்லாட்டி போனால் இங்கிலீஷு தெலுங்கு, வாட் எவர் யூ ஆர் ஹேவிங் லாங்குவேஜ், 3rd லாங்குவேஜ் ஹிந்தி இருக்குது அப்படின்னா எந்த பாடம் படிக்கிறதா இருந்தாலும் அந்த புத்தகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, புஸ்தகமோ நோட்ஸோ இல்லை உங்களோட அசைன்மெண்ட் நோட்டோ எதாக இருந்தாலும் நீங்கள் கடவுளுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு, எனக்கு இந்த வேலையை நான் படிக்கிறத, இந்த படிக்கணும் இல்லையா, நல்லபடியாக படிக்கணும், இந்த படிக்கிறது கடவுளுக்கு செய்கிற தொண்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு எனக்கிட்ட இதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு ஒரு நிமிஷன்றது ரொம்ப அதிகமாக சொல்கிறேன் நான், 30 செகண்ட்ஸ்க்கே அது போகிறோம். அதுபோல் கண்ணமோட நின்றுட்டு அந்த ப்ரேயர் அதுபோல் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எழுதவோ படிக்கவோ துவங்குங்க. அது என்ன ஆகும்னு கேட்டால், இஃப் யூ மேக் திஸ் ஆஸ் யுவர் ஹேபிட்னா எப்போ புத்தகத்தை எடுத்தாலும், வகுப்பறையில் கூட புத்தகத்தை எடுத்து டீச்சர் ஏதோ ஒரு ரீடிங் கொடுக்க சொல்கிறாங்க, இல்லாட்டி பார்த்து ஒரு அசைன்மெண்ட் எழுத சொல்கிறாங்க, போர்டில் டீச்சர் கணக்கு போட்டு ட்ரிக்னாமெட்ரியை சால்வ் பண்ணி காட்டுறாங்கன்னு சொன்னால், அவங்க புக் எடுத்து அந்த ப்ராப்ளத்தை எழுதி சால்வ் பண்ண துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம்ன்றத ஒரு 1/2 செகண்ட் 30 செகண்டுக்கு 1/2 நிமிஷத்துக்கு நீங்கள் மனசுக்குள்ளே இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு யூ கேன் என்ன பண்ணலாம், கண்டினியூ டு ரீட். யூ கேன் என்ன பண்ணலாம், டீச்சரோடு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் பண்ண முடியும். எதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராக்டிஸ்ன்னு சொன்னால், ப்ரேயர் டைம் இஸ் எனி டைம் முதல் விஷயம். அப்புறம் எப்போ ப்ரேயர் பண்ணாலும் அது எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கணுன்றதுக்காக வேண்டிதான் அந்த வார்த்தையை சொல்கிறோம். இது கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எதுக்கு கேட்டுக்க சொல்கிறோம்னா, நல்லா படிக்கிறது கூட, அந்தந்த வயசில் நல்லா படிக்கிறது கூட கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு தான். ஏன்னா நம்ம மாதாபிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணினா பிடிக்கும். அப்பாவுக்கும் அதே தான், அப்பாவுக்கு இன்னும் கூட சிறப்பாக இருப்பாங்க. அப்பா வில் கிவ் மோர் இன்சென்டிவ்ஸ் இஃப் யூ டிட் சம் குட் ஜாப் இன் தி கிளாஸ் ரூம். அதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்கமாக இருக்கும். எல்லா அப்பாவுக்கும் அது பிடிக்கும். அப்பான்ற ரோல் வந்த உடனேவே தன்னுடைய ஆஃப்ஸ்பிரிங் சிறப்பாக படிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப நியாயமானது, சரியானது தான். அதை பிள்ளைங்க தான் நல்லா பண்ணணும், சரியான அளவில் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இப்படி சொல்லிட்டோமான நீங்கள் அந்த முயற்சி செய்யும்பொழுது அந்த முயற்சிக்கு துணை கடவுளே நிற்பார். உனக்கு புரியலன்னா கூட, இந்த பசங்களுக்கு புரியல போல இருக்கே அப்படின்னு, இட் இஸ் அ பேசிக் திங். இது வீட்டில் படிக்கும்பொழுது இந்த பழக்கத்தை மனசுக்குள்ளே வளர்த்துக்கலாம். வீட்டில் படிக்கும்போது என்ன பண்ணலாம், ஒரு 10 டெசிபலுக்கு வெளியில் சொல்லியே ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூகிட்மே அது மாதிரி வெளியில் சொல்கிற பழக்கம் வச்சுக்கலாம். ஆனால் வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது நம்ம என்ன செய்யலாம், அப்போ மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். எல்லாருக்கிட்டையும் இது என்ன பண்ண வேண்டாம்,
அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற க்ளோஸாக உட்காந்துருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இமிடியேட் நெக்ஸ்ட் சீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால், அப்போ கூட அவங்களோட நீ என்ன பண்ணுறடா ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு அப்படின்னு சொன்னால், ஆமாம் ஆமாம் திஸ் இஸ் வாட் ஐ எம் டூயிங்னா, இஃப் ஹி இஸ் பீயிங் கெட் இம்ப்ரெஸ்ட் ஹி கேன் ஆல்சோ டூ இட் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஒரு ஒரு நம்மளை 30 செகண்ட் பண்ணால் அவன் 10 செகண்ட் கூட சொல்லுவானா இருக்கும். அதனால் அந்த 10 செகண்டில் 30 செகண்ட் சொன்னால் கூட அந்த ரெடி டு கிவ் தி எஃபர்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த உண்மையான உள்ளுக்குள்ளே படிக்க வேண்டிய அந்த எனர்ஜி வி ஆர் டிரைவிங் ஃப்ரம் அவுட் சைட். அதாவது அவுட் சைடு இல்லை, உண்மையில் எல்லா உயிருக்குள்ளேயும் என்ன இருக்கிறாரு, இறைவன் உறைந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை நம்மளுக்கு பாசிட்டிவாக நம்மளோட சௌரியத்துக்கு என்ன படிக்கணுமா, வேலை செய்யணுமா, ஸ்கூல் போகணுமா, எப்படி இருந்தாலும் இந்த செயல் இறைவனுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லா பாசிட்டிவ்க்கும் சுவாமி நிச்சயமாக நம்மளுக்கு துணைக்கு வருவார்ன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அதனால் இந்த அடோலசன்ஸ் பீரியடில் இதெல்லாம் ஒரு ஹேபிட் தான். யூ ஸ்டார்டட் டூயிங் இட். இப்போது இந்த வேல்யூஸை புரிஞ்சுக்கிட்டோமான இட் கண்டினியூஸ் டு பி வித் யூ till you cross certain ஏஜ். ஒரு 50 வயசு 60 வயசு வரைக்கும் கூட யூ கேன் மேக் இட் ஆஸ் ஏ ரெகுலராக தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க கூட பண்ண முடியுமா இருக்கும். ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஆஃபீஸ் வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு 30 செகண்டுக்கு அதை ஒரு ப்ரேயராக வச்சு மனசுக்குள்ளே சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த வேலையை செய்தால் அதில் ஒரு தவறு ஒரு பிசகு எதுவுமே வராமல் இருக்கும். மோரோவர் அந்த வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஈடுபாடு தன்னடைவே நாளில் வந்து சேர்ந்துடும் நம்மக்கிட்ட. அப்போ அது படிக்கிறதுல நல்லபடியாக வந்துருக்குன்னு வைங்க, எல்லாருக்குமே 70 to 80% வருது சாதாரண விஷயமாக ஆகும். அதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டாம், ரொம்ப நம்மளை டாயில் பண்ணிக்காமையே we can do the good performance. It will be impressed by the என்ன உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்த உடனே டீச்சருக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும், என்ன இந்த பசங்க நல்லா படிக்கிறாங்க போல் எல்லாருமே, வெரி குட் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இந்த முயற்சி எங்கேருந்து வந்தது, நம்முள்ள இருக்கிற ஒரு உணர்வு, ஒரு ஆற்றல், அந்த உணர்வு மேலாண்மைன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, எல்லாவற்றையும் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது, அந்த உணர்வு மேலாண்மை நம்மளுக்கு இது நல்ல விதத்தில் பயனளிக்கிறதா அமையும். இது சாதாரண விஷயந்தான். இது எல்லாரும் பண்ணுறாங்களான்னு கேட்டால் நிறைய பிள்ளைங்க இதெல்லாம் பண்ணுறதே இல்லை. நிறைய டீச்சரே இது பண்ணுவாங்களான்னு தெரியாது. நான் வகுப்பாசிரியரில் நம்ம ஒரு லெக்சர் கொடுக்குறோம், ஒரு இன்டர்நேஷ்னல் பீரியடில் போய் ஒரு லெக்சர் கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த லெக்சர் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி என்ன செய்வோம், இது போல் மனசுக்குள்ளே ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா அந்த முயற்சி சிறப்பானதாக அமையும். இது சிறப்பான விஷயந்தான். அது நிறைய பேர் நம்ம பண்ணாமல் விடுறோம் அப்படின்னு சொன்னால் தாய் தகவல் பண்ணியிருக்க மாட்டாங்களோ என்னமோ. ஆனால் இந்த காணொலியை பார்க்கும்பொழுது நிறைய பிள்ளைங்களுக்கு அது ஒரு இன்ஸ்டிலிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் டு மேக் இட் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்தில் சிறப்பான அளவுக்கு அதை நம்ம இந்த பழக்கத்தில் கை கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது என்ன ஒரு எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த சொந்தமாக எழுதணுமா, படிச்சுட்டு அதனோட விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்மளே வி ஷுட் டிராஃப்டிய ஒரு எஸ்ஏ எழுதணுமா, ஏற்கனவே எழுதியிருக்கிற எஸ்ஏவை படிச்சுட்டு எழுத போகிறோமா அப்படின்னா, எந்த முறையாக இருந்தாலும் அதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி படிக்கும்பொழுது துளி துளியாக நம்மளுக்கு புரிஞ்சுட்டா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் சில நேரத்தில் நிறைய ஃபார்முலா படிக்கணும், அப்புறம் நிறைய ஃபிசிக்ஸில் ஃபார்முலாஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் ஃபார்முலாஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸில் ட்ரிக்னாமெட்ரி அப்புறம் ரைடர் அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணும்போது நிறைய ஃபார்முலா படிச்சுக்கணும். அப்புறம் தமிழ் சொன்னாலும் மதர் டங்கில் இருந்தாலும் இன்னும் வேறு லாங்குவேஜில் நிறைய மனப்பாட பகுதி செய்யுள்ளாக இருக்கும். இங்கிலீஷ் ஆனாலும் பொயட்ரியில் சில முக்கியமான வரிகள்லாம் நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் படித்தாச்சு. நல்லபடியாக ஒரு வருஷத்தில் நம்ம இருக்கிற மனப்பாட பகுதியெல்லாம் படித்து வச்சுருக்கிறோம் அப்படின்னா, இந்த மனப்பாட பகுதி படித்த பிறகு அதை ஒரு நோட்டில் தனியாக எல்லா மனப்பாட பகுதி செய்யுளாக இருந்தாலும் ஆங்கிலமோ தமிழோ இல்லாட்டி போனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜூ இன்னும் எந்த இடத்துலலாம் நம்ம இந்த மனப்பாடமாக மனசு பூர்த்தியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நினைவில் அதை மாற்றாமல் இருத்தி கொள்ள வேண்டிய செய்திகள் என்றால் அது அத்தனையும் ஒரு தனியான ஒரு நோட்புக்கில் எழுதி காலையில் எழுந்து அதை ஒரு 10 நிமிஷம் ஆகும் அது அத்தனையும் பார்த்து படிக்கிறதுக்குன்னு சொன்னால் அந்த 10 நிமிஷத்தை நம்மளுது இல்லைன்னு சொல்லி ஒரு நாளும் தினமும் அதை பார்த்து ஒரு தடவை படிச்சு விடுது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் ஒரு அளவுக்கு மேலே அதை படிச்சுக்கிட்டோம்னா அது ஓவர் லேர்னிங் தான். ஆனால் ஓவர் லேர்னிங் என்ன பண்ணோம், இது நம்ம ஒரு 6ஆம் வகுப்பில் சில செய்யுள்லாம் படித்து வச்சுருக்கோம், அப்புறம் 12ஆம் வகுப்பில் நிறைய செய்யுள் படிக்கிறோம். ஆனால் 6, 7, 8 அப்படின்னு அந்த 6 வருடங்கள்லாம் தொடர்ந்து படிக்கிறோம்.
அது எல்லாத்தையுமே ஒரு டைரியில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுட்டோன்னு வைங்க, அது எல்லாத்தையும் ஒரு தடவை ஒரு லீவு நாளில் அது மாதிரிலாம் தினமும் வகுப்பறையில் நடக்கிறது அந்தந்த வகுப்புக்கு தேவையான செய்திகளை நம்ம எழுதி வச்சு ஒரு தடவை அதுக்கு ஒரு கம்ப்ளீட் ரீடு கொடுத்தோமான அது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய அது இனிமேல் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு நாள் வரும் இல்லையா, ஒரு 30 வயசு ஆகிடுது, அப்போ போய் 12ஆம் வகுப்பில் படித்த செய்யுள்லாம் நம்ம நினைவு வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அப்போ இருக்கிற ரிக்குயர்மெண்ட்ஸு, அப்போ நீட்ஸு, அப்போ இருக்கிற டிமாண்ட்ஸு, அப்போ இருக்கிற ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இட் இஸ் டோட்டலி கனெக்டட் டு திஸ். இருந்தாலும் அந்த நேரத்தில் கூட 12ஆம் வகுப்பில், அதாவது உங்களுக்கு 17 18 வயசில் நீங்கள் என்ன படித்தீங்களோ அது இன்னும் 12 வருடங்கள் கடந்த பிறகும் நம்மளுக்கு அது நினைவில் இருக்கும் வாய்ப்பு உண்டு. இது என்ன பண்ணோம், 50 வயசானா கூட இது நினைவு இருக்கும்னு சொன்னால் அந்த ஒரு அளவுக்கு மேலே திருப்பி படிச்சுட்டோம்னு சொன்னால் அந்த எல்லா நியூரல் நெட்வொர்க்கும் என்ன செய்யும்னா அந்த நெட்வொர்க்கோட கனெக்ஷனை எப்போவும் ஸ்ட்ராங்காக ரொபஸ்ட்டாக வச்சுருக்கோம். நம்ம சொல்கிறோம் இல்லை ரொபஸ்ட் ஹெல்த் அப்படி சொல்கிறோம். ரொபஸ்ட் ஹெல்த்தாக நான் ஒரு விதமான குறைபாடும் இல்லை, அது ஒன்று எப்படி முள்ள போயிட்டே இருக்கு. அதுபோல் அந்த ஏற்கனவே ஸ்டோர் பண்ணினோம் நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் லூப்பு, சென்ட்ரல் டெண்டன்சி அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வது எங்கனம் அப்படின்ற அடிப்படையில். அப்போ இந்த எல்லா செய்திகளும் அதுபோல் ஒரு ஸ்ட்ரெங்தனாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கு நியூரல் நெட்வொர்க்கில் ஒரு நியூரல் லூப்பில் அது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோன்னா இது அத்தனையும் படித்தோம் இல்லை, எல்லா பாடத்தோட ஃபார்முலாஸ் எல்லாம் தனியாக ஒரு நோட்டில் எழுதி படித்தோமே அது அத்தனையுமே ஒரே ஒரு நியூரல் லூப்பில் அந்த மூளைன்றது பதிவு வச்சுக்கும். அதனால் ஒரு நியூரல் லூப்போட ஒரு சின்ன பாயிண்ட்டு அது என்ன, ஒரு குண்டு ஊசியோட எட்ஜு போல் அந்த நுனி போல் இருக்கிற ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தமான அது எல்லாத்தையும் வரிசையாக சொல்லும். நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இதை கேட்குறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ரொம்ப அத்தியாவசியமாக எல்லா மாணவர்களும் இதை என்ன பண்ணணும், கை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து எல்லாரும் புத்திசாலியாக இருக்க முடியுன்றத நிதர்சனமாக நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். யாரும் அவங்களாம் படிப்பாங்கப்பா அப்படி இல்லைப்பா, எல்லாருமே படிப்பாங்கப்பா. அவங்களாம் படிப்பாங்களாம் காட்டிலும் எல்லாருமே வகுப்பறையில் இந்த பழக்கத்தை மேற்கொண்டால் எல்லாருக்கும் நினைவாற்றல் என்பது சாதாரண விஷயம், பழக்கத்தில் வரக்கூடியது தான். அதனால தான் சொன்னாங்க என்ன நித்தம் நடையும் நடைவழக்கம் சொன்னாங்க. ஆனால் பாருங்க சொன்னாங்க தொடர்ந்து அதை படிக்கும் பொழுது மனசில் அது இருத்தி கொள்ளக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் ஏற்புடையதாகவே அமையும். நம்மளால முடியும், we can make it அப்படின்றத நம்ம தினமும் சொல்லி பழகணும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.